வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். துலாம் ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூன் மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சமநிலையான எந்த ஒரு விஷயமுமே பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். உங்களோட பேச்சு திறன், நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஸ் கூடிய ஒரு நல்ல புரிதல் ஏற்படுத்துறது, இது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் தரக்கூடிய ஒரு விஷயமா இந்த வாரம் இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். முக்கியமான ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்போது மட்டும் நிதானமாக இது நம்ம செய்கிறோமே, இது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத ஒரு யோசனை பண்ணிக்கிட்டு தேவைப்பட்டால் யாருக்கிட்டையாவது சஜஷன் கேட்கலான்னு தோணுச்சுன்னா அதையும் கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு, சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய புதிய பொறுப்புகள் தொடர்பாக ஒரு பதவி உயர்வு தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் கூட வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரம் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் கூட அதை அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துடும். புதிய புதிய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. அதே மாதிரி பணவரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சீரான வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். சின்ன சின்ன லாபங்கள் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தேவை காரணமாக சில செலவுகள் வரும். அது வரும் தான். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து எது தேவையோ அதுக்கு செலவு பண்ணுங்கள். பாக்கி சேவிங்ஸில் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அது இருக்கும். குடும்ப உறவுகள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, அமைதி நிலவக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்கும். உறவினர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு உங்களுக்கு எந்தெந்த நேரங்களில் தேவையோ, உங்களுக்கு முக்கியமாக ஏதாவது ஒரு யோசனை தேவைப்படுற நேரங்களில் கேட்டுக்கோங்க. அது அவங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், இது தொடர்பான ஒரு ஆலோசனை இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். வேலை பளு காரணமாக கொஞ்சம் டயர்ட் ஆவீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிற டைம், அதாவது தூங்க வேண்டிய டைமில் எந்த ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாமல் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்லா தண்ணி குடிங்க. அது ரொம்ப உங்கள் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். தண்ணி தேவைப்படுற நேரங்களில் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது அவாய்ட் பண்ணாதீங்க. அது பயன்படுத்துங்க. உங்களோட ஹெல்த்துக்கு அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் ஒரு நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஆர்ட் சம்மந்தமாகவோ, லாங்குவேஜ் சம்மந்தமாகவோ, அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் தயாராகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் காத்துட்ருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கும். நல்ல விஷயங்களுக்கு, புதிய விஷயங்களுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் 6, 9 இந்த 2 நம்பர் லக்கி நம்பராக இருக்குது. இதை பயன்படுத்துங்க. கலர் பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலரும் லைட்டு ரெட் கலரும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதையும் பயன்படுத்திக்கோங்க. துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு உறவுகள் கூட ஒரு நல்ல ஒரு புரிதல், தொழிலில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம், பொருளாதாரத்தில் ஒரு சீரான ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனநிறைவு தரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. இதை தான் நான் உங்களுக்கு பதிவு வைக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.